ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கி ராகியில் கேக் எப்படி செய்கிறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அரை கப் கோதுமை மாவு, 1/2 கப் ராகி மாவு, கொஞ்சோண்டு ஏலக்காய், வெண்ணிலா எசன்ஸுக்கு பதிலாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் எடுத்துக்கலாம். 2 கப் வெல்லம், 150 வெல்லம் கிட்ட வரும். இந்த வெல்லத்தை நல்லா கரைச்சி தண்ணியில் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் எண்ணெய், இது சமையலுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெயை எடுத்துக்கோங்க. ஒரு முட்டை, கொஞ்சோண்டு டியூட்டி ஃப்ரூட்டி, கொஞ்சம் கேஷ்யூ, பேக்கிங் சோடா ஒரு அரை ஸ்பூன், பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஒரு பவுலில் முட்டையை உடைச்சி நல்லா பீட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். முட்டையை நல்லா அடிச்சுக்கோங்க. முட்டையை நல்லா அடித்தாச்சு. இப்போ நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். இதில் ராகி மாவு சேர்த்து நல்லா கலரிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கோதுமை மாவும் கூட போட்டுக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கோங்க. மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் ஆகணும். அடுத்து நம்ம கரைச்சி வச்சிருக்கிற 2 கப் வெல்லத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக்கிங் சோடாவும் பேக்கிங் பவுடரும் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்த்து. அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற எண்ணெயை ஊற்றிடலாம். அதையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ 1/4 கப் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் கேக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இல்லைனா மாவு அங்கங்கே கட்டி கட்டியாக நின்றுடும். இந்த மாதிரி ஒரு நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஏலக்காவையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குவோம். கொஞ்சமாக கேஷ்யூஸ் போட்டு கலந்துருங்க. அது கூடவே டியூட்டி ஃப்ரூட்டியும் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். மீதி இருக்கிற கேஷ்யூவும் டியூட்டி ஃப்ரூட்டியும் கடைசியாக மேலே டெக்கர் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அவ்வளவுதான். கேக்கு மாவை இப்போ டின்னில் மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட கேக்கு டின்னு இல்லைனா கூட பரவாயில்ல, குக்கரோட டின்னு இருக்கும் இல்லையா, ஒரு 4 ஸ்பூன் பட்டர் எடுத்து உருக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பட்டர் பேப்பரில் அந்த பட்டரை ஃபுல்லாக தடவிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பட்டர் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் எண்ணெய் கீ எது இருந்தாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாவு எடுத்து டின்னில் ஊற்றிடலாம். இப்படி மாவு ஊற்றும் போது அப்படியே வேவேவாக போகணும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மாவு ஃபுல்லாக டின்னில் கொட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த பட்டரை வச்சு சுற்றி இருக்கிற பட்டர் பேப்பரையும் ஃபுல்லாக ஒட்டிடலாம். அப்போ தான் நமக்கு ஷேப் கரெக்டாக வரும். ஓகே, நம்ம இப்போ டெக்கரேஷனுக்காக டியூட்டி ஃப்ரூட்டியும் கேஷ்யூவும் மேலே ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம ஏற்கனவே குக்கரை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? இப்போது நல்லா குக்கர் சூடாயிருச்சு. ஓகே, நம்ம இப்போ டின்னை உள்ளே வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் நல்லா சூடாக இருக்கும். உள்ளே வைக்கும்போது பார்த்து வைங்க, இல்லைன்னா கை சுட்டுடும். ஓகே, இப்போ நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும். குக்கரில் கேக் டின் படாத அளவுக்கு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. நீங்கள் அடியில் வந்து உப்பு போடணும், இல்லைன்னா நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் வச்சாவே போதும். அவ்வளோதான். 30லேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா குக் ஆகி வரும் கேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், ஒட்டாமல் வந்திருக்கும். அவ்வளோதான், கேக்கு நல்லா வெந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா வெந்திருக்கு பாருங்க. கேக் செய்யும்போது எப்போவுமே கேக் ஆறுனதுக்கு அப்புறமா எடுங்க. அப்போ இன்னுமே சூப்பராக வரும். இப்போ நம்ம பட்டர் பேப்பர் தனியாக எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம பட்டர் பேப்பரை எடுத்தாச்சு. கேக்கு இப்போ திருப்பி வச்சிடலாம். கேக்கு நல்லா சூடாக இருக்கிறதுனால கொஞ்சம் திருப்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் எப்பவுமே கேக் செஞ்சிங்கன்னா ஒரு 40 மினிட்ஸ் வரைக்கும் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா திருப்பிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கேக்கு செம்மையாக வந்திருக்கு. ஓகே, நம்ம இப்போ இதை கட் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சாஃப்டாகவும் வந்திருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கேக் ஃபுல்லாகவே ஹெல்தி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம். கேக்கை கட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, ராகி கேக் சூப்பராக வந்திருக்கு. கன்ஃபார்மாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.